காட்டுடி உன் வேலையை காட்டுறேன், தொலைச்சு கொட்டிடுவேன். அம்மா எந்திரிங்க அம்மா. யோ அறிவு கிட்ட மனுஷா, என்னையா பண்ண எங்க அம்மாவை? டேய் என்னடா, என்ன குரல் ஒசருது? என்ன தைரியம் உனக்கு? நாங்கள் இருக்கப்போ எங்கள் அம்மாவை அடிக்கிற? போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணனே வச்சுக்கோ, உன்னை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க, பார்த்துக்கோ. என்னடா பொட்டுச்சங்கிற திமிரில் பேசிட்டு இருக்கியா? அடியே சின்ன பொண்ணு, அவனை கொஞ்சம் பிடிடி. அவன் பாட்டுக்கு அந்த கொடிகார நாய்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அவன் கையில் வேற கத்தி வச்சுட்டு இருக்கிறான், அவ்வளோ பெரிய கத்தி வச்சுட்டு இருக்கான். பையனை ஏதாவது பண்ணிட போறான்டி, பிடிடி அவனை. அட கம்முன்னு இருங்க அக்கா, அவன் கேட்குறது கரெக்டு தான். நம்ம வனசக்காவை பாருங்க, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. பசங்க எப்போ இருந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லடி சின்ன பொண்ணு, அங்கே பாரு, அவன் கையில் எத்தா தண்டி கத்தி வச்சிருக்கான்னு தெரியாமல் பையன் மேலே எங்கேயும் போட்டுட்டானா அவ்வளோதாண்டி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். டே கார்த்தி, இதெல்லாம் வாடா நீயே, நான் பேசிக்கிறேன். ஏண்டா மீசக்காரா, ஏண்டா இப்படி பண்ணுற? தினம் தினம் அந்த பிள்ளைய ரொம்ப சித்திரவதை பண்ணுறடா. என்ன இருட்டம்மா, என்ன இங்கே வந்து நிற்கிற நீயே? என்ன தைரியம் உனக்கு? எவளாவது ஏதாவது என்கிட்ட பேசுனீங்க அப்படியே ஒரே போடா போட்டுருவேன். எல்லாம் போங்கடி வெளியே, பீ தச்சிருக்கீங்களா? யோ மாமா, எவடி எவ? யோ மாமா, உனக்கு என்னையா பிரச்சனை? குடிச்சேன்னா போய் உள்ளே போய் படுக்க வேண்டியதானே கதவை சாத்தி. ஏன் இப்படி ஊரே கேளு நாடே கேளுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற? மனசாக்காவையும் போட்டு அடித்து சாச்சிட்டேன். இல்லைம்மா சின்ன பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணை நான் கூப்பிடுறேன். அவள் என் பிள்ளை நான் இல்லாத பொண்ணு அதெல்லாம் சொல்லி என்கிட்ட வராத அளவுக்கு பண்ணி வச்சுட்டான். இவளை என்ன பண்ணுறது? அப்படியே வெட்டி தான் போட்டா என்ன தப்பு? நீ அப்பனா நடந்துக்கிட்டீங்கன்னா உன் குழந்தைங்க நீ கூப்பிட்டா ஏன் வராமல் போகுது? இல்லைப்பா சின்ன பொண்ணு, என் பொண்ணை நான் கூப்பிட்டேன், அவன் வரல. அதுதான் கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன். போங்க மாமா ஃபஸ்ட்டு நீங்கள். சின்ன பொண்ணு வாடி, வனசாவை பார்க்கலாம் என்னன்னு. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிச்சு பாருங்கம்மா, அடைச்சதுல மயக்கங்கிது போட்டு விழுந்திருப்பா. அப்பா கார்த்தி, அம்மாவுக்கு போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சரிங்க ஆண்டி, போறேன். அப்போ கார்த்தி, அம்மாவுக்கு அப்படியே மூஞ்சில தெளிச்சு விடுப்பா தண்ணிய. சரிங்க பாட்டி. அம்மா, ஐயோ முடியலையே, இடுப்பு எலும்பு வர உடைச்சிட்டானே. அம்மா எந்திரிங்கம்மா மெதுவா. அம்மாடி அம்மாடி, முடியலடி சின்ன பொண்ணு. அக்கா பார்த்தீங்களா என்னோட நிலைமைய? என் பசங்க இவ்வளோ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அடி வாங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது வனசா? இல்லை நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். தண்ணி குடி கார்த்தி, கொஞ்சம் அம்மாவுக்கு தண்ணி கொடுப்பா. அம்மா இந்தாங்க தண்ணி கொஞ்சம் குடிங்க. கொடுப்பா கொடுப்பா கொஞ்சம். அம்மா, நான் அப்பா கிட்ட போகிறதுனால தானே அப்பா உங்களை அடிச்சாங்க. சாரி அம்மா. என்னத்தா எல்லாம் போகலாமே, அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகிடுச்சுல்ல. எல்லாம் போங்க வீட்டுக்கு போங்க, எல்லாம் வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சாச்சுல்ல. போங்க, சண்டைனா வந்துடுறது, விலைக்கு விடுறதெல்லாம் யாரும் இல்லை. முகமிழைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. அடியே பச்சை அம்மா, டே பச்சை அம்மா, மரமா இருட்டம்மா. ஏண்டி அம்மா, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க கதை பேச? நான் வேற இன்னும் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கலையே. ஏண்டி விஷயம் அது இல்லை, உன் பிள்ளைய உன் மருமகன் போட்டு அடியா அடிச்சு கொள்றாண்டி. ஐயோ, நான் பெத்த புள்ள இப்படி அடி வாங்கியே சாகுறாளே. அவகிட்ட தலைப்பாரா அடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் அவனை பண்ணாதடி, அவன் சரியில்லைன்னு சொல்றத கொஞ்சமாவது கேட்டாளா? ஐயோ ஐயோ, நீ மாறு மேலையும் தவளை மேலையும் போட்டு என் பிள்ளைய வளர்த்தனே, இப்படி அடிச்சே கொள்றானே, இவனை கேட்க யாருமே இல்லையா? ஏன்டி பச்சே,
போய் சீக்கிரம் பாருடி புள்ளைய, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாடி. சரிடி அம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என் புள்ளைய. அவனை கல்யாணம் பண்ணாதுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா கொஞ்சமாவது காது கொடுத்து? இப்ப அனுபவிக்கிறாளே என் புள்ள. தினம் தினம் அவனை கல்யாணம் பண்ணி. அத்தை அத்தை, அத்தை அம்மாடி நயன்தாரா வாமா, கொஞ்சம் இடுப்பு வேற பிடிச்சிருச்சே. ஐயோ ஐயோ அத்தை தான் வரேன் இருங்க. இந்த கிழவிக்கு இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த வேலை? எப்போ பார்த்தாலும் நான் மாடர்ன் மாமியார்னு சொல்லிட்டு தெரியுது. அப்பப்போ இடுப்பு வேற பிடிச்சிக்குது. அதை இழுத்து விடுறதுக்கு நான் வேற வரணும். ஐயோ என்ன பொழப்புடா இது. அடியே வாடி. வரேங்க அத்தை. அத்தை வாங்க எந்திரிங்க. அடியே எதுக்கடி முடிய பிடிச்சி இழுக்கிற? தலையில சுளுக்கு பிடிக்கலடி, இடுப்புல தாண்டி சுளுக்கு பிடிச்சிருக்கு. கையை பிடிச்சி இல்லடி. ஐயோ சாரிங்க அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ கிண்டி, உன்னோட சாரியே எனக்கு வேணும். இடுப்பை இழுத்து விடுறி. எந்திரிங்க அத்தை மெதுவா. ஐயோ அம்மாடி முடியலையே. அப்படிதான் மெதுவா இல்லடி அத்தை. மெதுவா இல்லைங்க, மெதுவா போட்டி. அந்த பக்கம் இடுப்பு வலிக்குது சொல்லிட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்கா. ஏங்க அத்தை, வயசான காலத்தில் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களாங்க அத்தை? யாருக்குடி வயசாயிருச்சு? குத்தி காமிக்கிறியோ? நான் கிளவின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் வயசாகலடி. வர்ற தை மாதம் வந்தால் தாண்டி எனக்கு 40 வயசு ஆகுது. யார்கிட்டடி வயசை பற்றி பேசுகிற? ஐயோ என் புருஷனுக்கே 35 வயசு ஆகுது. எங்கள் மாமியாருக்கு இப்போ தான் 40 வயசு ஆக போகுதான். அதுவும் வர்ற தை வந்தால் தான் 40 வயசா? ஐயோ